மக்களே, இன்னைக்கு எபிசோட்ல விஜேஎஸ்க்கு ஏகப்பட்ட டாபிக் பேச வேண்டியது இருக்கு. ஒன்னா ரெண்டா கண்டென்ட்டை வாரி வாரி கொடுத்துருக்காங்க. கார்டு கொடுக்கணுமா, கார்டு கூட கொடுக்கலாம், வச்சு செய்யணுமா, பல பேரை வச்சு செய்யலான்ற மாதிரி அன்லிமிட்டெட் கண்டென்ட் இருக்கு. அதுல எதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்னென்னலாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அது எனக்கும் உதவியா இருக்கும், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நாள் ஆரம்பிச்ச உடனே என்ன ஒரு பிரச்சனை ஆச்சு, பார்வதி விசஸ் சபரி அந்த கேப்டன்சி டாஸ்க்ல. இதுல சபரி இன்டென்ஷனலா அடிச்சாருன்ற மாதிரி ஒரு கூட்டம், சபரி இன்டென்ஷனலா அடிக்கலன்றது ஒரு கூட்டம். அந்த கேட்டகரியில அந்த முட்டியில இடிச்சது சபரி இன்டென்ஷனலா பண்ணல, அது யதார்த்தமா டாஸ்க்ல நடந்த விஷயம் தான். பட் சபரி அந்த இடத்துல புஷ் பண்ணது தப்பு தான் அப்படின்றதுல கண்டிப்பா அதுக்கு ஒரு எச்சரிக்கை வரும். சபரிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க, பார்த்துருங்க சபரி அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வரும். ஏன்னா பார்வதி இதை அட்ரஸ் பண்ணாம விட மாட்டாங்க. செம காண்டில் இருக்கிறதால கம்பல்சரி இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் கண்டிப்பா வந்தே தீரும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்வதி மேலேயும் தப்பு இருக்கு. டிஸ்குவாலிஃபை ரூலை பிரேக் பண்ணிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்ட அப்புறம் பார்வதி போயிருக்கூடாது, அதையும் அட்ரஸ் செய்யணும். ஏன்னா செய்யாம இருக்க முடியாது. இவங்க அது போகாம இருந்தா அது நடந்திருக்காது. இவங்க போனது இவங்களோட தப்பு, அது போனதுக்கு அப்புறம் தான் அங்க நடந்துச்சு. ஸோ அதனால சபரி மேலேயும் தப்பு இருக்கு, பார்வதி மேலேயும் தப்பு இருக்கு. இது ஒரு பக்கம். இதை தாண்டி ஜட்ஜஸுக்கு எதிராக வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கப்படும். அதுக்கு ஜட்ஜஸ் எப்படிலாம் பதில் சொல்றாங்கன்னு, இதுல ஃபேவரிசம் நடந்துச்சானா நடந்துச்சு, அதெல்லாம் ஒரு விதமான டிஸ்கஷன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மொதல் விஷயம், ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, அதே நாளில் நடந்த நாமினேஷனுக்காக ஒரு குரூப்பிசம் பிளான் பண்ணி அங்க நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த வைல்டு கார்டு பிளஸ் பார்வதி அண்ட் கும்பல் சேர்ந்து வந்தாங்கல்ல, கண்டிப்பா அவங்க கேள்வி கேட்கப்படணும். இந்த குரூப் டிஸ்கஷன், இந்த குரூப்பிசத்தால 1-2 இல்ல, எல்லா கேமுமே பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. நாமினேஷனா இருக்கட்டும், டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே ஒத்துமையா போட்டாங்க. ரெண்டாவது, பெஸ்ட் பர்ஃபார்மரா இருக்கட்டும், ஒஸ்ட் பர்ஃபார்மரா இருக்கட்டும், இதுவும் அவங்க டீம்ல வரா மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அந்த ரீதியில போடுறதுமே தப்பு. பெஸ்டாச்சு ஒஸ்டாச்சா. அடுத்து கேப்டன்சி டாஸ்க்ல கூட அவங்க நினைக்கிற நபரெல்லாம் ஜெயிக்க வைக்கணும், அவங்க பண்றதுதான் இது பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்றதுமே தப்பு. ஸோ எல்லா டாஸ்க்லையுமே அவங்களுடைய டாமினேஷன் இருக்கணும், அவங்களோட இது கருத்துக்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப்பிசத்தை அட்ரஸ் பண்ணியே ஆகணும், ஏன்னா இல்லைன்னா அந்த கேமோட சாரஸ்யத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத சொல்லிக்கிறேன். 2. அடுத்து விக்ரம், கமருதீன் மற்றும் பார்வதி இந்த 3 பேருக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு பெட்ரூம்ல, ஞாபகம் இருக்கா? அதில் விக்ரமோட மார்க்கிங் பிஹேவியர் கேள்வி கேட்டே ஆகணும். கேட்குற பாயிண்ட்ல நியாயமா இருந்தாலும் அந்த மார்க்கிங் அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் கட்டுறாருல, இது கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ற மாதிரி கிடையாது. அதையும் அவர் பண்ணியே தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் இன்னொரு பாயிண்ட்ல சொல்லலாம், அவங்க அப்படி பண்ணா இப்படி தானே ரியாக்ட் பண்ண முடியுன்றது நியாயம்தான். பட் இருந்தாலும் மார்க்கிங் பண்ண வேண்டான்றது தான் பாயிண்ட். இன்னொரு பக்கம் கமருதீன் வளர்ப்பை பத்தி பேசிட்டு நான் அப்படிதான் பேசுவேன், நீ என்ன அப்படின்ற மாதிரி பாயிண்ட் சொல்றாருல. வளர்ப்பை பத்தி எல்லாம் பேசக்கூடாது கமருதீன், அது பேசுறதே தப்பு, அதுவும் கேள்வி கேட்கப்படணும். நீங்க சும்மா வந்து வளர்ப்பு கிளர்ப்புன்ற மாதிரி டாபிக்லாம் ரைஸ் பண்ணிட முடியாது. ஸோ இதுக்கும் கண்டிப்பா கேள்வி கேட்டாகணும். கமருதீன் இது 2வது வாட்டி சொல்றாரு, மொதல் வாட்டி கிடையாது. ஏற்கனவே சுபிக்ஷா கிட்ட ஒரு முறை, இது 2வது வாட்டி. ஸோ அப்பயும் பெருசா கேட்கல, இது கேட்காம விட்டோன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்றதான். அடுத்து பார்வதிக்கு பிராண்டிங், வக்கர விக்ரம் பிராண்டிங் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் விக்ரம்க்கு எதிராக விட்டதா இருக்கட்டும், இந்த ஒரு இஷ்யூவை கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. விக்ரம் விடுற மாதிரி கிடையாது, ஏன்னா அந்த மாதிரி டைலாக்லாம் பேசுறாங்க. இதுல குறிப்பா வந்து இது அடிக்கடி பயன்படுத்துறதால விக்ரமுக்கும் அதுல மாற்று கருத்து இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு விஷயமே அட்ரஸ் பண்ணப்படும் அப்படின்றது தான். அடுத்து திவாகர் மற்றும் வினோத். திவாகர் டீக்ரேடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரேஞ்ச்னா என்ன, தகுதினா என்ன அப்படின்ற மாதிரி, இது லோக்கலு ராயபுரத்தில் விளையாடிட்டு இருக்கவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருக்காரு. ஸோ இதையும் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா திவாகரோட பிஹேவியரும் இஸ் நாட் குட், ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கு. இதையும் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது. ஸோ திவாகரும் கேள்வி கேட்டு ஆக வேண்டும். அடுத்து வினோத்தோட பிஹேவியர், பாடி ஷேமிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அவர் பண்ற பிஹேவியர்ஸுமே தப்பா இருக்கு, அதையுமே கேள்வி கேட்கணும். அதையும் கேட்காம விடுறதால தான் எல்லாமே அப்படி ஆடிக்கிட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீதியில இதுவுமே தப்பு அப்படின்றதான் பாயிண்ட். அடுத்து எஃப்ஜே மார்க்கிங் பண்ணி லபலபலபலன்னு கத்துறது, டாஸ்க்ல பண்ற ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் திமிர்த்தனமா ஆடுறது, ஜெயிலுக்கு போக சொன்னா ஜெயிலுக்கு போகாம சுத்துறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே கேள்வி கேட்டு ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே இருக்கு. ஸோ இதையும் அட்ரஸ் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கிங்லேயே நிறைய பேர் வராங்க இந்த ஒரு இஷ்யூ. அடுத்து ராஜாங்கம் டாஸ்கை பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஷன் வரும். அதுல யார் நல்லா பண்ணாங்க, நல்லா பண்ணல, நியாயப்படி தான் டாஸ்க்கு ஓட்டு போட்டீங்களான்ற செலெக்ஷன்லாம் வரும். ஏன்னா அதுல ஓட்டிங்லேயே தப்பாக தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அதுலேயுமே ஃபேவரிசம் நடந்துச்சு. ஒரு யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் வரணுமோ அவங்கள தூக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மர் போட்டதா இருக்கட்டும். திவாகர் ராணி எதிர்த்து பேசினதுக்கு ராணி ஒரு தீர்ப்பு கொடுக்காம திவாகரை ஃபேவரிசம் பண்ணதா இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் திவாகர் கேரக்டர் விட்டு வெளியே வந்து பர்சனல் அட்டாக்கா வந்து கனி கிட்ட பேசி சில விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கனி போய் வெளுத்து வாங்கினதா இருக்கட்டும்ன்ற மாதிரி கம்ப்ளீட் சம்பவங்கள் வரும். அதுல திவாகர் மற்றும் பார்வதிக்கு பெருசா அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது சின்ன அடி, அதை விட பெருசும் இருக்கு. இது ஒண்ணு. அடுத்து அந்த அதுலயே செலெக்ஷன் வந்து ஒழுங்கா பண்ணல, நியாயப்படி போலன்றதான் என்னோட பாயிண்ட். இது ஒரு பக்கம். அடுத்து மக்களே, பெரிய மேட்ரு, பெரிய சம்பவம் ஒன்று வந்துருக்குல்ல, கேரக்டர் அசாசினேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக குறி வச்சு ஒரு நபரை மட்டும் தாக்குவது ரொம்ப நல்ல. இதில் குறிப்பாக பர்சனல் வெஞ்சம், வன்மம்னு சொல்லலாம். இந்த ஒரு வன்மத்தை வச்சு பார்வதி அரோரா மேலே எவ்வளோ வன்மத்தை கொட்டணுன்றதை அந்த வாரம் முதல் முடிவு வரை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருந்தோம். ஸோ இவங்க தான் எவிக்ட் ஆனோம். இதில் இவங்க என்னன்னா, அரோரா கமருதீன் கிட்ட பேசுறது அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். அது ஓப்பனாக பேசி ஏதாவது ஒரு கார்டு கொடுத்தே ஆகணும். முடிஞ்சா ரெட் கார்டு கொடுத்து கூட அனுப்பிச்சிருங்க. இந்த ஷோ உருப்படணும், ஷோ நல்ல ரீதியில போனோம்னா விஜய் சேதுபதி சார் 3 பேரை தூக்கிருங்க. எஃப்ஜே இது பார்வதி மற்றும் திவாகர், இந்த 3 பேரை தூக்கிட்டீங்கன்னா அந்த ஷோ நல்ல ரீதியில போகும். இந்த மாதிரி டாக்ஸிசிட்டியோ இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. தயவு செய்து அந்த 3 பேரை வெளியேற்ற முடிஞ்சா கூட வெளியேற்றிருங்க. நாங்கள் மனசார சந்தோஷப்பட்டுக்கிறோம், கேட்டுக்கிறோம். இது அடுத்து கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சுல, அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அதில் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்ற டிஸ்கஷன் வந்து எஃப்ஜேக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் கொடுப்பாரு, கொடுக்காமலாம் போக மாட்டார். அடுத்து ரேங்கிங் டாஸ்கில் நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துகள் இருக்குது, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதில் அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விகள் வரும். ஏன்னா ரேங்கிங் டாஸ்க் அட்ரஸ் பண்ணுவாங்க, எங்கேயும் அட்ரஸ் பண்ணுறதுக்கான வழி கிடையாது. இதை எடுத்துகிட்டு போய் அட்ரஸ் பண்ண வேண்டிய இடம் அங்கே மட்டும்தான் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய் பேசலாம், இது பண்ணலான்ற மாதிரி பயங்கரமான டிஸ்கஷன் நடக்கும். அது பல பேரோட குமுறல்கள், கதறல்கள் அந்த இடத்துல வந்து வெளிப்படை ஆவது உண்டு அப்படின்றதான் பார்க்க முடியுது. அடுத்து ஃபைனலி த பிரஷ் இஷ்யூ. 2 நாள் நேற்று இன்னைக்கு லைவ்லாம் வந்து பரபரப்பாக அந்த பிரஷ் மேட்டர் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஃப்ரைடே நிகழ்வுகள்லையும் அந்த பிரஷ் மேட்டர் வரும். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியே ஆகணும்ல. இந்த பிரஷ் 10 ரூபா பிரஷுக்காடா இவ்வளோ சண்டை, இவ்வளோ விஷயங்கள்ன்ற மாதிரி பார்க்கறதுக்கே நமக்கு கேவலம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா இந்த பிரஷ் கூட விட்டு வச்சிருக்க மாட்டீங்களாடா, இது ஏன்டா இவ்வளோ சீரியஸாக எடுக்கணுன்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது. பட் என்ன பண்ணுறது மக்களே, அது மாதிரி பண்ணுறானுங்க இந்த கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது தான். ஸோ இதையுமே எடுத்துகிட்டு போய் அட்ரஸ் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். இதெல்லாம் விஜிஎஸ் அட்ரஸ் பண்ணணும்னு இல்லைல்ல, அதில் இதுவும் ஒன்று. அடுத்து ஃபைனலி எவிக்ஷன் டீட்டெயில்ஸு. ஸோ எவிக்ஷனில் யார் போகிறாங்க, 1ஆ 2ஆ அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இதில் இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, எல்லாமே பயங்கரமான டாபிக்ஸ். கண்டென்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, இதில் வந்து நாங்கள் ஒப்பேற்றுறோம், முடிச்சு விட்றோன்ற மாதிரி திவாகருக்கு ஒரு ஸ்க்ரீன் கேஸ் பற்றி அவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க சார் தயவு செய்து. அவங்களோட பிஹேவியரை மட்டும் எப்படி போன வாரத்துக்கு முந்தின வாரம் 2 வீக்ஸுக்கு முன்னாடி வைல்டு கார்டு வர வீக்கு எப்படி பண்ணீங்க தரமா அடி ஒவ்வொருத்தையும் நவுத்துறீங்களா, அதே மாதிரி நவுத்து எல்லோ கார்டோ ரெட் கார்டோ கொடுத்து அமுச்சிக்கிட்டீங்கன்னா மக்களும் திருப்தியாக இருப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு ஷோவோட டிஆர்பி ஏறும். டிஆர்பி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அட் அ டைமில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா டிஆர்பி பிச்சுக்கிட்டு போவோம்ல சார். மறக்காமல் பண்ணிடுங்க சார். பாய் கைஸ்.